கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துடைய கருப்பொருளாகிய ஒரு வார்த்தையை நான் இந்த காலை நேரத்தின் தியானத்தில் கொண்டு வரலாம் என்று விரும்புகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வசனம் நாம் மனப்பாடமாக எல்லா கிறிஸ்தவர்களாலும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். ஏனென்றால் இது ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, நம்முடைய கடவுள் எல்லா விதத்திலும் அவர் வல்லமை நிறைந்தவராக, அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லித்தருகிற பல வாக்குத்தத்தமான வசனங்களில் இவையும் ஒன்றாக இருக்கிறது. ஆகையாலே கடவுளை குறித்தும் அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்தும் எல்லாம் நாம் சொல்ல விரும்பாமல் ஒரே ஒரு வார்த்தை இந்த வசனத்தில் இருந்து நான் கொண்டு வர விரும்புகிறேன். அது என்னவென்றால், மத்தியிலே இப்படி எழுதியிருக்கிறது, உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே உங்கள் குறைவெல்லாம் கடவுள் என்ன செய்வார்? நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நன்மையினால் நம்மை நிரப்புகின்ற கடவுள் குறைவுகளை, நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்றவராக, பூர்த்தி செய்கின்றவராக கடவுள் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள், இங்கே இந்த குறைவு என்ற வார்த்தை தகுதியை குறித்து சொல்லுகிற வார்த்தை அல்ல. இவன் பாவம் செய்திருக்கிறான், ஆகவே இவன் கடவுளிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்வதற்கான தகுதி குறைந்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லுவார்களே, அந்த குறைவை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. மாறாக நம்முடைய தேவைகள், எதிலெல்லாம் நமக்கு தேவைகள் இருக்கிறதோ அந்த நிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதல்லவா, அதை குறித்து இங்கே கர்த்தருடைய தாசன் குறிப்பிடுகின்றார். உங்களுடைய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இப்படி ஒரு நடந்த நிகழ்ச்சி இருக்கிறது அல்லவா. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்கும்படி வீட்டிற்கு வந்து, உடைய பிள்ளைகளை அடிமையாக எங்களுக்கு கொடு என்று கேட்கும் பொழுது தீர்க்கதரிசியிடத்தில் போய் ஆலோசனை கேட்கின்றார். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு சிறிய குடத்தில் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் நீ அந்த எண்ணெயை காலியான பாத்திரங்களெல்லாம் கொண்டு சென்று ஊற்று என்று சொல்லும் பொழுது, அந்த தாய் என்ன செய்கின்றாள்? தன் வீட்டில் இருக்கிற எல்லா காலியான பாத்திரங்களையும் கொண்டு வந்து அதில் அந்த எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கின்றார். இன்னும் தெரிந்த இடங்களிலெல்லாம் பாத்திரங்களை வாங்கி வந்து அதிலே அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்ற 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 எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. வேறே காலியான பாத்திரம் இல்லை என்று சொல்லும் வரையிலும் அந்த எண்ணெய் நிற்காமல் வந்து விட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, குறைவுகளை, வெறுமையானவைகளை, தேவைகளை போதும் என்கிற வரையிலும், அல்லது இதற்கு மேல் பிடித்து கொள்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு இடமில்லை என்று சொல்லுகிற வரையிலும் ஆண்டவர் நன்மையினாலே நிரப்புகின்ற கடவுளாக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில்
இவ்வளோ குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பூர்த்தி செய்யப்பட வேண்டியதான குறைவுகள் நிறைய இருக்கிறது. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கப்பட வேண்டிய நிறைய குறைவுகள் இருக்கிறது. நாங்கள் குறைவுகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பற்றாக்குறை என்பது எல்லா விதத்திலும் எங்களுடைய ஒட்டுமொத்த சமாதானத்தை சீர்குலைத்து நாங்கள் இன்றைக்கு மிகுந்த கண்ணீரோடு கூட ஒரு பாடுகள் நிறைந்த பாதையில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் நாங்கள் கடவுளை ஒரு நாளும் மறந்ததில்லை. கடவுளை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமாக இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் அப்படி தான் சொல்லப்படுகிறது. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். என்னவெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும். அந்த பெண் தாயினுடைய வீட்டில் கடன் பெற்றவர்கள் வந்து வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாயுடைய மகனும் பாத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்க அவர் வார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த காலியான பாத்திரமெல்லாம் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று தன் மகனை கேட்கும் பொழுது வேறே பாத்திரம் இல்லை என்று சொல்லும் வரையிலும் அங்கே எண்ணெய் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்ததல்லவா. அதே வண்ணமாக என் வாழ்க்கையில் இனி குறைவில்லை. கடவுள் என்னை எல்லா விதத்திலும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய ஆரோக்கியத்திலே நான் நிறைவாக இருக்கிறேன். பொருளாதாரத்திலே நான் நிறைவாக இருக்கின்றேன். என்னுடைய சமுதாயத்தில் மற்ற காரியங்கள் அனைத்திலும் நான் நிறைவாக இருக்கின்றேன். என் பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று, என் தொழில் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, என் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை என்று நீங்கள் சொல்லுகின்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். குறைவுகளெல்லாம் நீங்கும். நீங்கள் நிறைவடைவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் நிறைவடைந்த பிறகு தேவையில் இருக்கிற அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு அற்புதமான ஒரு கருவியாக கடவுள் எடுத்து உங்களை பயன்படுத்துவார். ஆகையினால் இந்த நல்ல ஆண்டவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். காரணம், அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நாம் அநேகருக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு நம்முடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.